அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மே மாசம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை. அது மட்டும் இல்லாம கிருத்திகை நட்சத்திரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் சரியா 5:26 இத கையில வச்சு எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமா நமக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நம்ம வீட்ல அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு அமாவாசை திதி இருக்கு. ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்ததா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைய ஜேஷ்ட அமாவாசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசை, சோமவதி அமாவாசைன்னு கூட சொல்லுவோம். இந்த மாதிரி அமாவாசை திங்கட்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு வருஷத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 முறை மட்டும்தான் இந்த மாதிரி திங்கட்கிழமை நாளோட சேர்த்து நமக்கு அமாவாசை திதி வரும். அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறது. இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. நாளைக்கு இந்த அமாவாசை திதி காலையில 11:31 தான் ஆரம்பமாகுது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 9:09 வரைக்கும் இந்த அமாவாசை திதி நமக்கு இருக்கு. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நாம அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, இத கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு தம்ப்நெயில்ல சொல்லிருக்கேன். அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பணவசியத்தையும் தெய்வங்களோட வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசம்பு தான் அந்த பொருள். வசம்ப பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சதோ அதே அளவுக்கு ஆன்மீகத்திலையும் பணவசியத்திலையும் இந்த வசம்புக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில ஒரே ஒரு வசம்பு, சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. பொதுவா வசம்பு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையில கிடைக்கும். வசம்ப நீங்க பெயர் சொல்லி வாங்கக்கூடாது. அதே மாதிரி பேரம் பேசியும் வாங்கக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயர் சொல்லாதது பிள்ளை வளர்ப்பான்னு கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கடையில வசம்ப தான் கொடுப்பாங்க. சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, அது என்ன நாளைக்கு சாயங்காலம் 5:26 இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது டிவைன் டைம். அதாவது நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து கோல்டன் மினிட்டை பத்தின பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கோல்டன் மினிட்னா என்னன்னு தெளிவா ஒரு வீடியோவே கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கோல்டன் மினிட் தினமும் நமக்கு வரும். ஒரே 1 நிமிஷம் மட்டும்தான் வரும். இந்த நேரத்துல நாம என்ன மனசுக்குள்ள நினைச்சாலும், நாம என்ன பேசினாலும் அது அப்படியே நடக்கும். அந்த வகையில தினமும் வரக்கூடிய கோல்டன் மினிட்டை நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கோல்டன் மினிட் மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நமக்கு வைகாசி மாசத்தோட அமாவாசை. நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் வரும். இந்த மொபைல் வால்பேப்பரை தினமும் காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயம் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். உங்க கையில 4 காசு சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும். எவ்வளவோ பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் செஞ்சுட்டேன், பணத்துக்கு இன்னமுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு, கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க தவறாம இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாளைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் 5:26 இந்த நேரத்துல சரியா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த 1 நிமிஷத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வசம்புல 3 முறை இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. ஒண்ணுக்கு பக்கத்துல இன்னொன்னுங்கிற மாதிரி 3 இன்ஃபினிட்டி சிம்பலை சின்ன சின்னதா அந்த வசம்புக்கு மேல நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்க வரைகிறது நல்லா பளிச்சுன்னு தெரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்க மனசுக்குள்ள இன்ஃபினிட்டி சிம்பல் வரையறதா நினைச்சுக்கிட்டு நீங்க வரைஞ்சாலே போதும். அது தெரியற அளவுக்கு தெரியட்டும், அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு தேதி 26, இதோட கூட்டுத்தொகை 8. 8ங்கிற தேதி வரக்கூடிய நாள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அளவில்லாத பணத்தை இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி நாளைக்கு வைகாசி மாசம் 12ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 3. 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 3 முறை இன்ஃபினிட்டி சிம்பலை வசம்புல வரைஞ்சிட்டு இந்த உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நீங்க கேளுங்க. நியாயமான முறையில இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணுமோ, நீங்க செய்யற தொழில்ல வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. இதுக்கப்புறமா இந்த வசம்பை எடுத்துக்கொண்டு போய் ஒன்னு பீரோல, அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த வசம்பு 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த வசம்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த வசம்புக்கே வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலயும் நாம வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பல மடங்கு பணத்தை நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.